மதுரை மற்றும் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அம்மன் கோவில் தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை ஜெய்ஹிந்துபுரத்தில் உள்ள வீரகாளியம்மன் கோவிலில் வைகாசி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்வாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் வேல், அலகு குத்தியும் 30 அடி முதல் 50 அடி உயர பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோல் பொள்ளாச்சி அருகே உள்ள சூலக்கல் மாரியம்மன் கோவிலில் 3 நாள் தேரோட்ட விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் நாள் நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிவப்பு பட்டுடுத்தி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 17 நாட்கள் நோன்பிருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து செல்ல தேர்வல பாதையில் காத்திருந்த பக்தர்கள் வாழைப்பழத்தை வீசி அம்மனை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் ராட்டைசுற்றிப்பாளையத்தில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி தென்னக காசி பைரவர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் குடங்களுடன் தங்கள் கைகளாலேயே நீராட்டு செய்து வழிபட்டனர். இந்நிலையில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் கோவில் செயல் அலுவலர் முன்னிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 4,11,627 ரூபாய் கடந்த 3 மாதங்களில் காணிக்கையாக பெறப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது.